வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகளிர் உரிமை தொகை 4000 ரூபாய். எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. இதை பற்றி நாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பேசி ஆகணும். இதற்குண்டான ஆன்லைன் போர்ட்டல், ஆன்லைன் விண்ணப்பம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டது. அது எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தேன், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறது. நான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. யார் யார் எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் போர்ட்டலில் என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்ன அப்டேட்ஸ் கேட்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, இதை நம்ம எப்படி இது பண்ணணும், அதேமாரி இவங்க மட்டும்தான் அந்த 4000 ரூபா வாங்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது எல்லாம் தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதுக்கு 38 மாவட்டம் வாரியாகவே இதுக்குண்டான லிங்க் போர்ட்டல் அஃபிஷியலாக இருக்கும். அதாவது ரேஷன் கார்டு இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் மகளிர் ஃபோட்டோ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே அந்த சுண்டல் அப்படிங்கிறது இலவசமாக கொடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்களா இந்த மகளிர் ஃபோட்டோ இருக்கிறவங்களுக்கு சுண்டல் இலவசம் அப்படிங்கிறது பொதுவாக பரவ ஆரம்பித்ததுனால எல்லாருமே 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த வெப்சைட் ஒரு பக்கு மாரி ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்கேயுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா ஒரே டைமில் லட்சக்கணக்கில் அந்த வெப்சைட்டில் இருக்கிறப்ப எவ்வளோ பெரிய வெப்சைட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகும். இது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது அது இதுன்னு இருக்கும், ஸ்டோரேஜ் அதிகமாகுது, அங்கே இஷ்யூ வருது, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது. இதுமாரி பிரச்சனைலாம் வரவும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு திடீர்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குது. தலைவியாக இருந்தால் போதும், ஃபோட்டோ மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குதா. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஃபோட்டோ மாற்றலை. உடனே நேம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவியோட நேமு அதுக்கு ஒன்றும் ஸ்டோரேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பெயர் தான் இருக்கும். 100ல் 90% பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பெயர் தான் வச்சுருக்காங்க. 10% பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இதை நான் எதுக்கு முன்கூட்டியே சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் இதை சேஞ்ச் பண்ணுறாங்க இன்னமுமே. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னா மகளிருக்கு மட்டும்தான், இதை உடனடியாக நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை தொகையை நீங்கள் வாங்குறீங்க. ஒன்று, இது நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாலே போதும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் வருது. இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கிட்டிங்களா, இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணுவீங்க. அது வேறு ஏதோ ஒரு காரணங்களாக இருக்கலாம், இந்த காரணங்களாக இருக்காது. ஏன்னா அரசு தரப்புலேருந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் அதை மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வேணா மாற்றிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், இதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு ஏன் வரல அப்படின்னா பேங்க்கில் சரியான வரவு செலவு காட்டியிருக்க மாட்டாங்க. மாதம் ஒரு 1000 ரூபாயா 500 ரூபாயா அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு வெளியே வரணும். இப்படி
நடந்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் வந்து கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த பணமே வந்து எதுவுமே போகாத வராத அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பணம் இங்கே போட மாட்டாங்க. மகளிர் உரிமை தொகை வராது. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. மகளிர் உரிமை தொகை வாங்குறப்ப அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டு மைனஸில் போகிறது ரொம்ப 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 இஷ்யூவாக இருக்குது. அது அவங்களுக்கே தெரியல. இப்போ அக்கௌண்ட் அப்படின்னோடனே இது ஒரு அக்கௌண்ட்டு நம்ம பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அந்த கல்யாணத்துக்கு அந்த அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தங்கத்துக்கு தாலினாங்க, பணம் வருதுன்னாங்க. அப்போது ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எல்லா மகளிருமே ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெகுலராக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கொண்டுட்டு வந்து இங்கே கொடுக்குறது. அந்த அக்கௌண்ட்டு பணம் வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வரவு செலவோ வச்சுருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இருக்காது. அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுக்குறாங்க. உடனே வாங்கி அவங்க வந்து ரெகுலர் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் ஆகுது, பணம் வரல. என்ன இஷ்யூன்னா பணம் நின்று போச்சுப்பா, எனக்கு நிறுத்திவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ போகுது. அது ஆனால் நம்ம முழுமையாக போய் பார்க்கணும், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்கௌண்ட்லாம் கரெக்டாக தாங்க தானே பணம் வரல, எல்லாமே ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், ஆதார் இணைச்சிருக்கணும், பேன் கார்டு இணைச்சிருக்கணும். அவங்க போடுறது 1000 ரூபாயா இருந்தாலுமே இது எல்லாம் கரெக்டாக அவங்க ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வராங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பணத்தை நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரு கரெக்டாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஃபோன் நம்பர் இணைச்சிருக்க மாட்டாங்க, ஆதார் இணைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெகுலராக பணம் வந்துட்டு இருக்கும். ஒரு சில டைம்ஸ் இப்படி நடக்கலாம் சில பேர்த்துக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷனெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த கண்டிஷனெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார், பேனு அக்கௌண்ட்டில் இணைச்சிருக்கணும், ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், ஆதாரோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது இருந்தால் நீங்கள் இப்போ ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4000 உதவித்தொகைக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து கார் வச்சுருக்கக்கூடாது, அது வச்சுருக்கக்கூடாதுன்னு போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன், இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் வந்து விட்டது, விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயார் நிலையில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பை கரெக்டான சூழ்நிலையில் எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் அறிவிப்பு கொடுப்பாங்க. இது வந்து ஆன்லைன் போர்ட்டல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளை போட்டு அதுக்குன்னு போர்ட்டலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஆதார் அப்டேட் பண்ணுறீங்க, ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க, அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் 4000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் போர்ட்டலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தயார் நிலையில் இருக்குது. அந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து விட்டது, அதாவது ஆன்லைனுக்கு உண்டான லிங்க் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விட்டது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வந்து உங்களுக்கு புரியும். அதனால் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய சேனல் இதில் இருக்கும், அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் போடுவோம்ல, அங்கே வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே உங்களுடைய தகவல்களை நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா
கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களுக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி.